வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம 60 டேஸ் ஸ்டடி பிளானில் இருக்கக்கூடிய பாலிட்டி லெசன்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் 12th 7th லெசனாக இருக்கக்கூடிய தேச கட்டமைப்பின் சவால்கள் அந்த பாடத்தினுடைய 2ஆம் பாகம் பார்க்க போகிறோம். முதல் பாகத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சுதேச அரசுகளுடைய தோற்றம், அப்புறம் அந்த சுதேச அரசுகள்லாம் அதற்காக பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் வழங்கப்பட்ட குண்டு மரியாதை, அடுத்து பார்த்திங்கன்னா சுதேச அரசுகள் எவ்வாறு இந்திய ஒன்றியத்துடன் இணைந்தது, அதெல்லாமே நம்ம முதல் பாகத்தில் பார்த்துருப்போம். 2ஆம் பாகத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொழிவாரி அடிப்படையில், சரிங்களா, மொழிவாரி அடிப்படையில் மாநிலங்களுடைய மறுசீரமைப்பு தொடர்பாக பார்க்க போகிறோம். சரிங்களா, விடுதலைக்கு முன்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விடுதலை போராட்ட இயக்கத்தின் பொழுது மக்களை திரட்டுவதற்காக தலைவர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மக்களிடையே மொழி உணர்வை தூண்டி அதன் மூலிமா பெரும் திரட்சியான மக்களை கூட்டி போராட்டங்களை செய்திருப்பாங்க. அப்போ விடுதலை போராட்ட இயக்கத்தின் பொழுது மொழி உணர்வு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு பங்களிப்பு செய்தது. ஏன்னா அவர்களுடைய அந்த வட்டார மொழியிலேயே பிரச்சாரங்கள் செஞ்சுருப்பாங்க. அந்த வட்டார பத்திரிகைகள் வட்டார மொழியில் தேசிய தொடர்பான செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கும். அதனால் என்ன ஆகுதுன்னா, நாட்டினுடைய விடுதலைக்கு பின்னாடியும் நம்முடைய நாட்டை கட்டமைப்பதற்கு, தேசத்தை கட்டமைப்பதற்கு என்ன பண்ணுறாங்க, மொழிவாரி மாநிலங்கள் தேவை, அது இன்றியமையாதது அப்படிங்கிறத உணர்ந்து அதற்கான செயல்முறைகள் செயல்படுத்தப்பட்டது. சரிங்களா, தேசத்தை கட்டமைப்பதற்கு மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பதனுடைய இன்றியமையாமையை உணர்ந்து செயல்படுத்தப்பட்டது. அப்படி பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் நமக்கு தெரியும், 1916 ஹோம் ரூல் மூமெண்ட் தன்னாட்சி இயக்கம் தொடங்கிய போதே தென்னிந்தியாவின் பங்கேற்பு அப்படிங்கிறது, தென்னிந்தியாவினுடைய பங்கேற்பு தேசிய இயக்கத்தில் அதிகமாக இருந்தது. மொழி அடிப்படையில் மறுசீரமைப்பு அப்படிங்கிறது 1917 சரிங்களா, 1917 அந்த ஆண்டு தான் அன்னி பெசன்ட் அவர்கள் எனது காங்கிரஸினுடைய முதல் பெண் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அப்போ 1917 காங்கிரஸ் கட்சியால் தொடங்கப்பட்டது மொழிவாரி, அதாவது மொழி அடிப்படையிலான மறுசீரமைப்பு அப்படிங்கிறது 1917 காங்கிரஸ் கட்சியால் தொடங்கப்பட்டுருச்சு. 1920களில் பார்த்திங்கன்னா மாநிலங்கள் மொழி அடிப்படையில் அமைய திட்டமிடுறாங்க. சரிங்களா, 1920களில் மாநிலங்கள் எப்படி மொழி அடிப்படையில் அமைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்காக திட்டமிடப்பட்டது. அடுத்து பார்த்திங்கன்னா நிர்வாகத்திற்கும் அடிப்படை கல்விக்கும் உள்ளூர் மொழியினுடைய தேவை அப்போதே உணரப்பட்டது. எப்போது 1920களிலேயே அந்த பகுதிகளுடைய நிர்வாகத்திற்கும் அடிப்படை கல்விக்கு எனது உள்ளூர் மொழிகள் தேவை அப்படிங்கிறது உணரப்பட்டது. அடுத்து பார்த்திங்கன்னா பல மாநில தலைவர்கள் மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. பல மாநில தலைவர்கள் எனது மொழிவாரி மாநிலங்களை விரும்பியிருப்பாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா அன்றைக்கு சென்னை மாகாணத்தில் தெலுங்கு தேச மக்களை கொண்ட, சரிங்களா, தெலுங்கு தேச மக்களை கொண்ட பகுதிகளை இணைத்து தனி ஆந்திர பிரதேச காங்கிரஸ் குழு அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி காங்கிரஸ் தலைவர்கள் கோரினாங்க. சரிங்களா, அப்போ சென்னை மாகாணத்தில் எனது சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். அந்த சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டி இருக்கும் பொழுதே அப்போது இருந்த தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்கள் சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க, தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதிகளை கொண்டு இணைத்து தனி ஆந்திர பிரதேச காங்கிரஸ் குழு, சரிங்களா, தனி ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் இருந்த காங்கிரஸ் தலைவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மொழிவாரி மாநிலங்களுக்கான கோரிக்கைகள் அதிகரித்ததை கவனத்தில் கொண்டு மொழி அடிப்படையில் மாநிலங்களை சீரமைக்கும் பணிகள் 1927 தொடங்கப்பட்டது. அப்போ மொழிவாரியாக மாநிலங்களை என்னது மறுசீரமைக்கக்கூடிய பணிகள் எப்போது தொடங்கப்பட்டது, 1927 தொடங்கிருச்சு. மிக நீண்ட போராட்டத்திற்கு பிறகு 1936 ஏப்ரல் 1, சரிங்களா, இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, 1936 ஏப்ரல் 1 ஒடிசா இருக்கு இல்லையா, ஒடிசா மாநிலத்திலேருந்து பீகார் மாநிலம் தனியாக பிரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி போராட்டமானது எழுந்தது. சரிங்களா, 1936 ஏப்ரல் 1 என்ன ஆகுது, ஒரிசாவிலேருந்து பீகார் தனியாக பிரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடக்குது. நீண்ட போராட்டத்திற்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னா ஒரிசா மாகாணத்திலேருந்து பீகாரானது பிரிக்கப்பட்டது. எனவே விடுதலைக்கு முன்பு 1936ஆம் ஆண்டு மொழி அடிப்படையில் ஒடிசா மாநிலமானது அமைக்கப்பட்டது. அப்போ விடுதலைக்கு முன்பு மொழி அடிப்படையில் அமைக்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, விடுதலைக்கு முன்பே 1936 மொழி அடிப்படையில், ஒடியா பேசக்கூடிய மொழி அடிப்படையில் ஒடிசா மாநிலமானது அமைக்கப்பட்டது. இதுதான் எனது
மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம். சரிங்களா? அப்போ இந்தியாவிலேயே மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எது? ஒடிசா. சுதந்திரத்துக்கு பிறகு வரும்போது ஆந்திரா வரும். நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். பாருங்கள், நம்முடைய லோகமானிய திலகர், அன்னிபெசன்ட் மற்றும் மகாத்மா காந்தி ஆகியோர் மொழிவாரி அடிப்படை மாநிலங்களுக்கு ஆதரவு தந்தாங்க. சரிங்களா? அன்னிபெசன்ட் அம்மையார், திலகர், காந்தி இவங்க எல்லாருமே வந்து என்னது, மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த கொள்கைக்கு அவர்களுடைய ஆதரவை வந்து தந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. அடுத்து, விடுதலையின் பொழுது, நாடு விடுதலையின் போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்தியா வந்து விடுதலை அடைந்த பொழுது மொழி அடிப்படையில் மாகாணங்கள் அமைந்தால் மத பிரச்சனை போன்ற எதுவுமே வந்து பதற்றத்தை உருவாக்கிருமோ? சரிங்களா? அதாவது நாடு பிரியும் பொழுது என்னது, இந்தியா பாகிஸ்தான் பிரிந்ததுனால மத அடிப்படையிலான கலவரங்கள் ஏற்பட்டிருக்கும். அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, தலைவர்கள் யோசிக்கிறாங்க, மொழி அடிப்படையில் வந்து நம்ம மாகாணங்கள் வந்து அமைந்துச்சுன்னா மத பிரச்சனை ஏற்பட்டது போலவே மொழி பிரச்சனையும் வந்து ஏற்பட்டுருமோ அப்படின்னு சொல்லி தலைவர்கள் வந்து பயந்தாங்க. இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா 1948ஆம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபையில் வந்து மொழிவாரி மாகாண ஆணையம், சரிங்களா, மொழிவாரி மாகாண ஆணையம் வந்து அமைத்து நீதிபதி எஸ்கே தார், சரிங்களா, நீதிபதி எஸ்கே தார் அவர்கள் தலைமையில் வந்து மொழிவாரி மாகாண அமைப்புக்கான நடைமுறை குறித்து மதிப்பீடானது செய்யப்பட்டது. சரிங்களா? அப்போ மொழிவாரி மாநிலம் தொடர்பாக முதலாக அமைக்கப்பட்டது தார் கமிட்டி. நமக்கு தெரியும், எஸ்கே தார் அவர்கள் தலைமையில் 1948 எஸ்கே தார் அவர்கள் தலைமையில் அரசியல் நிர்ணய சபையில் வந்து என்னது, மொழிவாரி மாகாண ஆணையம் அப்படின்ற ஒரு ஆணையத்தை வந்து நீதிபதி தார் அவர்கள் தலைமையில் அமைத்து அந்த மொழிவாரி மாகாண அமைப்புக்கான நடைமுறைகள் குறித்து மதிப்பீடானது செய்யப்பட்டது. இந்த ஆணையம் தான் வந்து என்னது, தார் ஆணையம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. இந்த ஆணையம் தான் வந்து தார் ஆணையம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தேசத்தினுடைய ஒருமைப்பாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் அப்படிங்கிறதால, நிர்வாக சிக்கல்கள் ஏற்படும் அப்படிங்கிறதாலையும் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுவதை வந்து தார் ஆணையம் வந்து என்னது, ஆதரிக்கவில்லை. அப்போ மொழிவாரி மாநிலங்கள் மறுசீரமைப்பு குறித்து முதலாவதாக அமைக்கப்பட்ட ஆணையம் எது? 1948 தார் ஆணையம். அந்த தார் ஆணையம் வந்து என்ன பண்ணுறாங்க, மொழிவாரி மாகாணங்கள் அமைக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டதுக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிர்வாக சிக்கல்கள் ஏற்படும், நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் அப்படின்னு சொல்லி தார் ஆணையம் மொழிவாரி மறுசீரமைப்பை என்னது, நிராகரிக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த முடிவை வந்து இந்திய மக்கள் வந்து என்னது, ஏற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தனித்த மொழி அடையாளங்கள் உள்ள மாநிலங்கள் வந்து இதை விரும்பலை. இப்போ பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, குஜராத் ஒன்றா இருந்துச்சு. சரிங்களா? இந்த பக்கம் குஜராத்தி பேசுவாங்க, இங்கிட்டு வந்து மராத்தி பேசுவாங்க. அப்போ அது ரெண்டையும் பிரிக்கிறாங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கேரளாவில் வந்து மலையாளம் பேசுவாங்க, தமிழ்நாட்டில் தமிழ் பேசுவாங்க, ஆந்திராவில் வந்து ஆந்திரா பேசுவாங்க. இதெல்லாம் ஒன்றாக இருந்துச்சு. அப்போ மக்கள் வந்து இதை விரும்பலை. மொழி வாரியாக எங்களுக்கு தனி மாகாணங்கள் அமைத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதன் காரணமாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே 1948ஆம் ஆண்டு, சரிங்களா, ஜேவிபி கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரான பட்டாபி சீதாராமையா, அதான் ஜேவிபி. சரிங்களா? வல்லபாய் பட்டேலுக்கு வி, ஜவஹர்லால் நேருக்கு ஜே, பட்டாபி சீதாராம் பி. அப்போ ஜேவிபி கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜேவிபி கமிட்டியை அதே ஆண்டே, தார் கமிட்டி அமைத்த அதே ஆண்டே என்ன பண்ணுறாங்க, மீண்டும் இந்த மொழிவாரி மாகாண சீர்திருத்தத்துக்காக உருவாக்குறாங்க. சரிங்களா? இந்த ஜேவிபி குழுவை உருவாக்கி மொழிவாரி மாநில அமைப்பு கோரிக்கை குறித்து செய்கிறதுக்கு உத்தரவிடுறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த ஜேவிபி குழு என்ன செஞ்சிச்சு, அதனுடைய அறிக்கை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா? பாருங்கள், தொடக்கத்தில் இந்த குழு வந்து மொழிவாரி அடிப்படையிலான மாநிலங்கள் உருவாகதை வந்து பிடிவாதமாக எதிர்க்குது. இந்த ஜேவிபி கமிட்டி என்ன சொல்லுது, தார் கமிட்டி சொன்னது போலவே தொடக்கத்தில் வந்து இந்த மொழிவாரி மாகாணங்கள் வந்து அமையக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை வந்து எதிர்க்கிறாங்க. ஒற்றுமை மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றை காரணம் காட்டியது. அதற்கு காரணமாக என்ன சொல்கிறாங்க, நாட்டினுடைய ஒற்றுமை மற்றும் நாட்டினுடைய வளர்ச்சியை வந்து காரணமாக சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது நாட்டுக்குள்ளே அப்படின்னா, மக்களுடைய ஆர்ப்பாட்டங்களும் எதிர்ப்பு இயக்கங்களும் வந்து எழுந்து 1960கள் வரைக்குமே வந்து மக்களுடைய எதிர்ப்புகளும் ஆர்ப்பாட்டங்களும் வந்து என்னது, நீடிக்குது. அதனால் இந்த குழு வந்து பொதுமக்களுடைய கோரிக்கைகளுக்கு இணங்க மொழிவாரி மாநிலங்கள் அமைக்க பரிந்துரைத்து அறிக்கையை வந்து தயார் செய்யுது. சரிங்களா? எப்போது 1960 வரைக்குமே வந்து என்னது, மக்கள் வந்து மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து எதிர்ப்புகளையும் இயக்கங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்துகிறாங்க. அதன் காரணமாகத்தான் இந்த
ஜேவிபி கமிட்டியானது என்ன செய்கிறாங்க, மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதற்கான அறிக்கையை வந்து தயாரிக்குது. அடுத்து வந்து முதல் மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்படுறது சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம பார்க்குறோங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1936 ஒடிஷா மாநிலம் தான் பிரிக்கப்பட்டது. பாருங்க, சுதந்திர இந்தியாவில் முதல் மொழிவாரிய மாநிலமாக ஆந்திர பிரதேசம் தெலுங்கு பேசும் மக்களின் விருப்பத்திற்கு ஏற்க உருவாக்கப்பட்டது. சரிங்களா, சுதந்திரத்துக்கு பின்னாடியே என்னது, முதல் மொழிவாரி மாநிலமாக ஆந்திர பிரதேசம் தெலுங்கு பேசும் மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்க உருவாக்கப்பட்டது. அந்த ஆந்திர மாநிலம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி 1952 பொட்டி ஸ்ரீராமுலு வந்து என்ன பண்ணிடுவார், போராட்டத்தில் உண்ணாவிரதத்தில் இருந்திருப்பார். அப்போ பொட்டி ஸ்ரீராமுலு அவர்கள் சாகும் வரைக்கும் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டார். போராட்டத்தினுடைய 58வது நாள், சரிங்களா, அதாவது 15/12 டிசம்பர் மாதம் 1952 வரைக்கு அவர் போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் இருந்து டிசம்பர் 15 எப்பொழுது உயிரை வந்து நீத்தார். இதன் பிறகு போராட்டமானது மேலும் தீவிரமாக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா, அதற்கப்புறம் தான் நமக்கு 1956 அக்டோபரில் விழுப்புரத்தில் வந்து இவர் போராட்டம் தொடங்குவார். சங்கரலிங்கனார் தொடங்கி அக்டோபரில் வந்து அவர் 13 வந்து மரணம் அடைஞ்சிருவார். 76வது போராட்டத்தினுடைய 76வது நாள் வந்து அவர் மரணம் அடைந்துருவார். சரிங்களா, அடுத்து இந்த தெலுங்கு பேசும் மக்களுடைய நெருக்கடிக்கு நேரு அவர்கள் வந்து பணிந்துடுவார். சரிங்களா, ஏன்னா மக்கள் வந்து கடுமையான போராட்டம் செய்கிறதுனால நேரு அவர்கள் என்ன பண்ணுறாரு, அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார். தெலுங்கு பேசக்கூடிய மக்களை கொண்ட ஹைதராபாத் ஆந்திர பகுதிகளை இணைத்து 1956 ஆந்திர மாநிலமாக, சரிங்களா, ஆந்திர மாநிலமாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து என்னது அறிவிக்கிறாரு. சரிங்களா, அப்போ முதல் மொழிவாரி மாநிலமாக சுதந்திரத்திற்கு பிறகு 1956 உருவான மாநிலம் இது ஆந்திர பிரதேசம். எந்தெந்த பகுதிகள், தெலுங்கு பேசும் மக்கள் வாழக்கூடிய ஹைதராபாத் மற்றும் ஆந்திர பகுதிகள் இணைக்கப்பட்டு என்னது உருவாச்சு. தற்பொழுது 2024 வாக்கில் 2024 வரைக்கும் இல்லை, அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து என்ன நடக்குதுன்னா 2019 அந்த காலத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் பிரச்சனைகள் வந்து ஆந்திரா தெலுங்கானா அப்படிங்கிறத தனியாக பிரிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, அடுத்து வந்து மாநில மறுசீரமைப்பு ஆணையம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மொழிவாரி மாநிலம் தொடர்பாக தார் கமிட்டி பார்த்துட்டோம், ஜேவிபி கமிட்டி பார்த்துட்டோம். அடுத்து வந்து மாநில மறுசீரமைப்பு ஆணையம். பாருங்கள், மொழிவாரி மாநில கோரிக்கைகளுக்காக நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பெரும் கலவரங்களும் எதிர்ப்பு இயக்கங்களும் நடைபெற்ற காரணத்தால் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தனி மாநில கோரிக்கைகளை பரிசீலிக்க என்ன பண்ணுறாரு, ஃபசல் அலி ஆணையம், சரிங்களா, ஃபசல் அலி அவர்களை தலைவராகவும் ஹெச்என் குன்ஸ்ரு மற்றும் கேஎம் பணிக்கர், சரிங்களா, ஃபசல் அலி வந்து தலைவர், ஹெச்என் குன்ஸ்ரு மற்றும் கேஎம் பணிக்கர் இவர்களை வந்து உறுப்பினர்களாகவும் கொண்ட ஒரு குழுவை வந்து அமைக்கிறாரு. அதுதான் வந்து எனது மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி தாரு ஜேவிபி கமிட்டி பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஃபசல் அலி ஆணையம் மூன்றாவதாக பார்க்குறது. அப்போ இந்த ஆணையத்தை நேரு அவர்கள் அமைக்கிறாரு. இந்த குழு, அந்த குழுவினுடைய அறிக்கையை வந்து எப்பொழுது சமர்ப்பித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1953 டிசம்பர் மாதம் 22, சரிங்களா, 1953 டிசம்பர் மாதம் 22 அன்னைக்கு ஃபசல் அலி குழு அதனுடைய அறிக்கையை வந்து சமர்ப்பித்தது. இந்த குழு வந்து என்ன சொல்லுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழிவாரி மாநிலங்களை அமைப்பதற்கு 4 அம்சங்களை வந்து வரையறுத்து கொடுக்குறாங்க. இதற்கான பரிந்துரைகள் வந்து 1955 செப்டம்பரில் வந்து சமர்ப்பிக்கப்பட்டது. அறிக்கை வந்து எப்பொழுது சமர்ப்பித்தாங்க, 1953. ஆனால் மொழிவாரி மாநிலங்களை அமைப்பதற்கான வழிமுறைகளாக ஒரு 4 அம்சங்களை வரையறுத்து அதற்கான பரிந்துரைகள் வந்து 2 வருஷம் கழித்து 1955 வந்து சமர்ப்பிக்கப்பட்டது. சரிங்களா, 2019 தான் வந்து ஆந்திரா தெலுங்கானா வந்து பிரிஞ்சிருக்கும். 2024 வரைக்கும் ஹைதராபாத் தான் வந்து 2க்குமே ஆன பொதுவான ஒரு தலைநகராக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் அது. அடுத்து மொழி மற்றும் பண்பாட்டு ஒத்த தன்மை. மொழி மற்றும் பண்பாட்டு ஒத்த தன்மை பாருங்கள், ஒரே மொழி பேசும் மக்களை கொண்ட மாநிலமாக இருப்பின், ஒரே மொழி பேசக்கூடிய மக்களை கொண்ட மாநிலமாக இருப்பின் தனி மாநில கோரிக்கை நிராகரிக்கலாம். சரிங்களா, தனி மாநில கோரிக்கையை வந்து என்னது நிராகரிக்கலாம். ஏனெனில் ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகளை பேசும் மாநிலங்கள் வந்து இருக்குது. மேலும் பல மாநிலங்களில் ஒரே மொழி பேசும் சமூகம் காணப்படுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பல வட இந்திய மாநிலங்களில் ஹிந்தி அப்படிங்கிற ஒரு மொழியே வந்து என்னது பொதுவாக பேசுகிறாங்க. சரிங்களா, அதனால் மொழி மற்றும் பண்பாட்டில் வந்து இந்தியா வந்து எப்படி ஒத்த தன்மையில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. பாருங்கள்,
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிதி பொருளாதார மற்றும் நிர்வாக கருதுகோள்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசியல் பொருளாதார மற்றும் நிர்வாக செயல்பாடுகள் அனைத்து பகுதி மக்களுக்குமே போய் சேரணும். அதுதானே உண்மை எப்போவுமேனு. அதாவது அரசியல் பொருளாதார மற்றும் நிர்வாக செயல்பாடுகளானது அனைத்து பகுதியை சேர்ந்த மக்களுக்குமே வந்து என்னது சரிசமமாக நடத்தப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? சம உரிமைகள் மற்றும் அனைவருக்குமான சமமான வாய்ப்புகள் அப்படிங்கிற நிலைப்பாட்டை வலியுறுத்துது. இந்திய அரசமைப்பு சட்டம் எதை வலியுறுத்துது? அனைவருக்கும் சம உரிமை மற்றும் அனைவருக்குமான சமமான வாய்ப்பு அப்படிங்கிறத வலியுறுத்துது. மொழி நிர்வாக பயன்பாட்டில் உதவிகரமானது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொழி இருக்கு இல்லையா, ஒரு மாநில மக்கள் பேசக்கூடிய மொழி, அந்த மொழியானது நிர்வாக பயன்பாட்டில் வந்து உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இருந்தபோதும் பிற நிர்வாக மற்றும் நிதி மற்றும் அரசியல் போன்ற அம்சங்களை புறக்கணித்துவிட்டு மொழியை மட்டுமே ஒருங்கிணைப்பு அம்சமாக கொள்ளக்கூடாது. இதுதான் வந்து என்னது ஃபசல் அலி ஆணையம் கொடுத்தது. சரிங்களா? அந்த 4 கருதுகோள்களில் இப்போ வந்து நம்ம 2வது இது பார்க்குறோம், மொழி தொடர்பாக. மொழி அப்படிங்கிறது என்னது நிர்வாகத்துக்கு உதவியாக இருக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சில நிர்வாக மற்றும் நிதி அரசியல் போன்ற அம்சங்களை வந்து புறக்கணிச்சிட்டு வெறுமனே மொழியை மட்டுமே வந்து என்னது பிடிச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து தேசத்தினுடைய ஒற்றுமை மற்றும் பாதுகாப்பினை வலுப்படுத்தி பராமரித்தல். சரிங்களா? தேசத்தினுடைய ஒற்றுமை மற்றும் பாதுகாப்பினை வந்து என்னது வலுப்படுத்தி பராமரித்தல். பாருங்கள், மொழிவாரி மாநிலங்கள் வந்து அமைந்தால் குறிப்பிட்ட பிரிவு மீது மட்டும் அனுதாபம் கொள்ளக்கூடிய நிலை உருவாகும் அப்படிங்கிறதையும், நமது தேசிய உணர்வுக்கும் பன்மைத்துவத்துக்கும் எதிரானது அப்படிங்கிறதையும் ஒற்றை மொழி பேசக்கூடிய மாநிலங்கள் புரிந்து கொண்டால்தான் தேசப்பற்றினை வந்து ஆழமாக வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? ஃபசல் அலி ஆணையம் என்ன சொல்கிறாங்க? மொழிவாரி மாநிலங்கள் ஒருவேளை அமைந்தால் குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மீது மட்டும் அனுதாபம் கொள்ளக்கூடிய நிலை உருவாகும் அப்படிங்கிறதையும், தேசிய உணர்வுக்கும் தேசியத்தினுடைய பன்மைத்தன்மைக்கும் எதிரானது, அந்த முறை வந்து என்னது அந்த அனுதாபம் வந்து எதிரானது அப்படிங்கிறதையும் ஒற்றை மொழி பேசக்கூடிய மாநிலங்களை கொண்ட மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டால் தான் வந்து என்னது தேசப்பற்று அப்படிங்கிறத வந்து நம்ம வளர்க்க முடியும். அதாவது மொழிவாரி மாநிலம் பிரிச்சிட்டா அவங்களுக்கு மட்டும் ஒரு சலுகைகள் கிடச்சிரும், அவங்களுக்கு மட்டும் அனுதாபம் கிடச்சிரும் அப்படின்னு ஒரே மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து என்னது நினச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 4வது பாருங்கள், ஒரே மொழி பேசுபவர்களோ அல்லது பல மொழி பேசும் சமுதாயத்தினரோ குறிப்பிட்ட நிர்வாகத்தின் கீழ் வசித்தாலும் பல்வேறு மொழிகள் பேசும் சமுதாயங்களுடைய மக்கள் தகவல் தொடர்பு, கல்வி மற்றும் கலாச்சார தேவைகளை மேம்படுத்தும் வகையில் மக்கள் நலத்திட்டங்களை வந்து அனைத்து மாநிலங்கள் மற்றும் ஒட்டுமொத்த நாட்டின் மக்களையும் கருத்தில் கொண்டு கொள்வதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே மொழி பேசுகிறவங்களாகளோ அல்லது பல மொழி பேசக்கூடிய மக்களோ என்னது ஒரு குறிப்பிட்ட நிர்வாகத்தின் கீழ் வந்து இருந்தாலும் அந்த பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய சமுதாய மக்களுடைய தகவல் தொடர்பு, கல்வி, கலாச்சாரம், அவருடைய தேவைகள் எல்லாமே மேம்படுத்தப்படக்கூடிய வகையில் என்னது மக்கள் நலத்திட்டங்கள் நாட்டினுடைய அனைத்து பகுதி மக்களையும் போய் சேரக்கூடிய வகையில் கருத்தில் கொண்டு இருக்கணும். மாநிலங்கள் என்ன தான் பிரித்தாலும் இப்போ ஒடிஷா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒடிஷாவில் வந்து சில பகுதியில் ஆந்திரா பேசக்கூடியவங்களும் இருப்பாங்க, அதே நிர்வாகத்தில் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே போல் ஒடிஷாவில் இருந்தாலும் அந்த ஆந்திரா பேசக்கூடிய மக்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய தேவைகளை எல்லாத்தையும் மேம்படுத்தக்கூடிய வகையில் வந்து என்னது இதை சீரமைப்பானது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாநில மறுசீரமைப்பு ஆணையம், அதுவே தான் திருப்பி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், இறுதியாக இந்த ஆணையம் வந்து 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசம், 3 ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட மாநிலங்களை வந்து மறுசீரமைப்பு செய்கிறதுக்கு பரிந்துரைத்தது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் சிறு மாற்றத்துடன் இதனை வந்து ஏற்றுக்கொண்டது. அவங்க கொடுத்ததை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அதாவது யூனியன் கவர்மெண்ட்டு அதில் சின்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அப்போ ஃபசல் அலி ஆணையம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 16 மாநிலங்கள் அமைக்கலாங்க, 3 யூனியன் பிரதேசம் அமைக்கலாங்க அப்படின்னு சொல்லி பரிந்துரை தராங்க. அந்த பரிந்துரையில் சில மாற்றங்களை செய்து யூனியன் கவர்மெண்ட் வந்து அந்த பரிந்துரையை என்ன பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதை ஏற்றுக்கிட்டு தான், இந்த ஃபசல் அலி ஆணையத்தினுடைய அறிக்கையை ஏற்றுக்கொண்டு தான் 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தை வந்து இந்திய அரசாங்கம் வந்து இயற்றுது. அப்போ மாநில மறுசீரமைப்பு சட்டம் வந்து எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னா 1956. அந்த சட்டம் இயற்றப்படுவதற்கு காரணமாக அமைந்த ஆணையம் வந்து ஃபசல் அலி ஆணையம்.
இந்த சட்டம் வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய பிறகு மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா 14 மாநிலங்கள் சரிங்களா, 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசம், அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, 16 மாநிலங்கள் 3 யூனியன் பிரதேசம் கொடுத்துருப்பாங்க. மத்திய அரசாங்கம் ஒரு மாற்றம் செஞ்சுருப்பாங்களே, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 மாநிலங்கள் 2 மாநிலங்களை வந்து குறைச்சிட்டு 3 யூனியன் பிரதேசம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க சரிங்களா. 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்கள் அப்படின்ற அளவில் மாநில மறுசீரமைப்பு வந்து நவம்பர் 1, 1956 அன்று நடைமுறைப்படுத்தியது. நவம்பர் 1, 1956 அன்று நடைமுறைப்படுத்தியது. அந்த மாநிலங்கள் பின்னாடி வர மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆந்திர பிரதேசம், அஸ்ஸாம், பீகார், பம்பாய் சரிங்களா, பம்பாய். அடுத்து ஜம்மு காஷ்மீர், கேரளா, மத்திய பிரதேசம், சென்னை, மைசூர், ஒரிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்காளம். 6 யூனியன் பிரதேசங்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். அந்தமான் நிக்கோபார் தீவுகள், தில்லி, இமாச்சல பிரதேசம், லட்சத்தீவு, மினிக்காய் தீவு. அடுத்து அமிந்திவி தீவுகள், மணிப்பூர் மற்றும் திரிபுரா. அப்படி சொல்லி இந்திய அரசு என்ன பண்ணுறாங்க, நவம்பர் 1, 1956 மாநில மறுசீரமைப்பை என்னது நடைமுறைப்படுத்துகிறாங்க. 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தையும் கொண்டு வந்துடுறாங்க சரிங்களா. அடுத்து மேலும் வந்து சில மாநிலங்கள் வந்து உருவாகுது, அதை பற்றி நமக்கு பார்ப்போம். 56 அந்த மாநில மறுசீரமைப்பு சட்டத்தில் வந்து உருவான அந்த 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசங்கள் தவிர்த்து மற்ற மாநிலங்கள் உருவாகதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1956க்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பது தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்துச்சு அந்த செயல்முறை சரிங்களா. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மொழிவாரி அடிப்படையில் மட்டுமல்லாமல் வேறு பல அம்சங்களை கருத்தில் கொண்டு நாடாளுமன்றம் வந்து பரிசீலித்து புதிய மாநிலங்கள் உருவாக்கியது. அப்போ நாட்டில் வந்து புதிய மாநிலங்கள் உருவாக்கக்கூடிய அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குது, நாடாளுமன்றத்திற்கு. மொழியை மட்டுமே அடிப்படையாக இல்லாமல் வேறு சில காரணங்களையும் அடிப்படையாக வச்சு என்ன பண்ணுறாங்க, நாடாளுமன்றம் வந்து மொழிவாரி மாநிலங்களை வந்து பிரிக்கிறத பரிசீலிக்கிறாங்க. அப்படி பரிசீலித்து பல புதிய மாநிலங்களானது உருவாக்கியது. 56க்கு பின்னர் உருவான மாநிலங்களுடைய பெயர்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 56க்கு அப்புறம் எந்தெந்த மறுசீரமைப்பு சட்டம் போட்டு எந்தெந்த மாநிலத்திலேருந்து என்னென்ன மாநிலம் பிரிஞ்சது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பம்பாய் மறுசீரமைப்பு சட்டம் எப்போது 1960 கொண்டு வரப்பட்டது. பம்பாய் மறுசீரமைப்பு சட்டம் 1960 கொண்டு வரப்பட்டு பம்பாய், அதாவது பம்பாயிலேருந்து குஜராத் மாநிலமானது உருவாக்கப்பட்டது சரிங்களா. பம்பாயிலிருந்து குஜராத் மாநிலம் உருவாக்கப்பட்டது. அடுத்து நாகாலாந்து சரிங்களா, நாகாலாந்து மாநில சட்டம் 1962ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டு நாகாலாந்து மாநிலமானது அஸ்ஸாம் மாநிலத்தில் இருந்து பிரிக்கப்பட்டது சரிங்களா. பம்பாய் மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வந்து 1960 கொண்டு வந்து பம்பாயிலிருந்து குஜராத் பிரியுது. 1962 நாகாலாந்து மாநில சட்டம் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, நாகாலாந்தில் இருந்து அஸ்ஸாமில் இருந்து நாகாலாந்து பிரிக்கப்படுது. அடுத்து பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டம் 1966 கொண்டு வராங்க. பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டம் 1966 கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, ஹரியானா அப்படிங்கிற ஒரு மாநிலம் வந்து உருவாக்கப்படுது. பஞ்சாப் ஹரியானா பக்கத்து மாநிலம் தான். அங்கே ரெண்டுலேயுமே வந்து என்னது சீக்கிரர்கள் தான் இருப்பான். ரெண்டுக்குமே தலைநகரம் வந்து சண்டிகர் சரிங்களா, சண்டிகர். அடுத்து 2க்குமான உயர்நீதிமன்றமும் இங்கே ஹரியானாவில் இருக்கக்கூடிய சண்டிகரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து புதிய இமாச்சல பிரதேச மாநில சட்டம்ங்கிறது 1970ஆம் ஆண்டு கொண்டு வராங்க. ஏன்னா இமாச்சல பிரதேசம் யூனியன் டெரிட்டரியாக இருந்திருக்கு, அதை வந்து மாநிலமாக மாற்றுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டம் 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 மாநிலங்கள் வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டம் எப்போ 1971 தெரிஞ்சுக்கணும். வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டம் எப்போ 1971ஆம் ஆண்டு கொண்டு வந்து மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் மாநிலங்கள் வந்து என்னது உருவாக்கப்பட்டது. அருணாச்சல பிரதேசம் வந்து மிசோரம் ஆகிய யூனியன் பிரதேசங்கள் வந்து உருவாக்கப்பட்டது. அருணாச்சல பிரதேசம், மிசோரம் அப்படிங்கிற யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கப்பட்டது. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1975ஆம் ஆண்டு சிக்கிம் மாநில சட்டம் வந்து கொண்டு வராங்க. அடுத்து அருணாச்சல பிரதேச சட்டம் மற்றும் மிசோரம் மாநில சட்டமானது 1986ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டு மிசோரம், அருணாச்சல பிரதேசம் வந்து மாநிலங்கள் வந்து உருவாக்கப்பட்டது. அதாவது மிசோரமும் ஆந்திர பிரதேசமும் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அது 1971 சரிங்களா, 1971 யூனியன் பிரதேசமாக இருக்கிறது. 1986 வந்து என்னது மாநிலங்கள் அந்தஸ்தை வந்து வாங்குது சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோவா வந்து 1986 ஒரு மாநிலமாக உருவாக்கப்பட்டது. கோவா மாநில சட்டம் கொண்டு வந்தாங்க. அடுத்து
மறுசீரமைப்பு சட்டம் வந்து 2000 சத்தீஸ்கர் மாநிலம் சரிங்களா, சத்தீஸ்கர் மாநிலம் அப்படிங்கிற ஒரு மாநிலமானது உருவாக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாநில மறுசீரமைப்பு சட்டம் அதே 2000 அடிப்படையில் உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரப்பிரதேசிலேருந்து உத்தரகாண்ட் மாநிலமானது உருவாக்கப்பட்டது. அடுத்து பீகார் மறுசீரமைப்பு சட்டம் 2000 பீகார் மறுசீரமைப்பு சட்டம் 2000 பீகார்லேருந்து ஜார்க்கண்ட் மாநிலம் வந்து உருவாக்கப்பட்டது. மீண்டும் வந்து என்னது 2019 சொல்லிட்டேன்னா சாரிங்க, 2014 ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வந்து தெலுங்கானா மாநிலமானது உருவாக்கப்பட்டது. இதுதான் இன்றைக்கு வரைக்கும் என்னது இந்தியாவில் உருவாக்கப்பட்ட மாநில மறுசீரமைப்பு சட்டங்கள் சரிங்களா. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம படிச்சுக்கணும். எந்தெந்த வருஷம் பாருங்கள், 2000 தான் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. என்னது சத்தீஸ்கர் உருவானது, உத்தரகாண்ட் உருவானது, அடுத்து ஜார்க்கண்ட், இது மூணுமே வந்து என்னது 2000 சரிங்களா. ஒவ்வொன்றுக்கும் 2 வருஷம் கேப் தான். நம்ம கரெக்டாக ஒரு ஆர்டராக படிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை ஒரு போர்த்துகலையோ இதில் கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடணும். இதெல்லாம் முக்கியமானது. இதிலெல்லாம் கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது போன்ற விஷயங்களில் தான் வந்து நம்ம என்னது கவனத்தை செலுத்தணும். அடுத்து பாருங்கள், புதிய மாநிலங்கள் அமைப்பது இன்றைக்குமே வந்து என்னது ஒரு சிக்கல் நிறைந்த விஷயமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்பாடு, சாதி, மதம், மொழி, இனம், குறிப்பிட்ட நில அமைப்பு அப்படின்ற பல வடிவங்களில் வந்து என்னது பிரச்சனைகள் வந்து எழுந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் தனி மாநில கோரிக்கைகள் வந்து தனித்த அடையாள வெளிப்பாடாகவும் வளங்கள் பண்பாடு சார்ந்ததாகவும் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. தனி மாநில கோரிக்கைகள் அப்படிங்கிறது என்னது தனித்த அடையாளத்தினுடைய வெளிப்பாடாகவும் வளங்களுடைய பயன்பாடு சார்ந்து இருக்குது. அடுத்து வந்து நம்ம 7.3 மாநிலங்கள் மறுசீரமைப்பிற்கு பிறகு இந்தியா எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா. 1947க்கும் பின்னாடி வந்து சுதந்திர இந்தியா பார்க்க போகிறோம். பிரிட்டனுடைய காலனி ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கும் போதே இங்கே வந்து என்னது சுமார் 600 நிர்வாக அமைப்புகள் சரிங்களா. நம்ம 565 சுதேச அரசு ப்ளஸ் பிரிட்டன் கவர்மெண்ட்டில் இருக்கிற மாகாணம் எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 நிர்வாக அமைப்புகள் சுதேச அரசுகள் அப்படின்ற பெயரில் இருந்துச்சு சரிங்களா. 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 600 ஒரு சுமார் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்போ நம்ம அதை அப்படியே பார்த்துக்கலாம். ஆனால் அங்கே வந்து என்னது காங்கிரீட்டாக கரெக்டாக வந்து என்னது அக்யூரேட்டாக 565 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ பிரிட்டனுடைய ஆட்சி இருக்கும் பொழுது சுமார் 565 இல்லைன்னா சுமார் 600 என்னது ஒரு சுதந்திர நிர்வாக அமைப்புகள் சுதேச அரசுகள் அப்படிங்கிற பெயரில் இந்தியாவில் இருந்துச்சு. நிலவியல் அமைப்பு, கலாச்சாரம், மத முன்னுரிமையில் வந்து மக்கள் வந்து இந்தியாவிலோ அல்லது பாகிஸ்தானிலோ இருந்துக்கலாம் அப்படின்ற நிலை வந்து என்னது ஏற்பட்டது. இதற்கு இடையே தான் என்னது பூட்டான் போன்ற சில நாடுகள் வந்து உருவாகுது. இந்த இன்பிட்வீன் கேப்பில் தான் என்னது பூட்டான் போன்ற நாடுகள் உருவாகுது. தற்போது உள்ள நிர்வாக அமைப்பு 1947க்கும் 50க்கும் இடையே வந்து அமைக்கப்பட்டது. அதாவது இந்தியாவில் தற்போது இருக்கக்கூடிய நிர்வாக அமைப்பு வந்து எந்த காலகட்டத்தில் ஏற்பட்டது அப்படின்னா 1947 to 1950 இந்த இன்பிட்வீன் பீரியடில் வந்து தான் தற்பொழுது இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் வந்து என்னது உருவாக்கப்பட்டது. அடுத்து ஒரு சில பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா, அதாவது ஒரு சில பகுதிகள்லாம் என்னது சில பகுதிகள் சொல்கிறாங்க. எப்படி எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா மைசூர், ஹைதராபாத், போபால் ஆகிய வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்தே தங்களுடைய எல்லைகளை வந்து மாற்றம் செய்யாமல் தக்க வைத்துருச்சு. சில அரசுகள் வந்து என்னது பிரிட்டிஷ் காலத்தில் இருந்தே இப்போ வரைக்கும் சரிங்களா, பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவர்களுடைய எல்லையை வந்து எந்த விதமான மாற்றமும் செய்யலை, எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லாமல் அவங்களுடைய லேண்டை வந்து அவங்க அப்படியே கேப்சர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஆனாலும் மத மோதல்களுக்கு மத்தியில் வந்து விடுதலைக்கு பின்னர் இந்தியா வந்து 2 நாடுகளை, அதாவது நமக்கு தெரியும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய 2 நாடுகள் உருவாவதை வந்து இந்தியா பார்த்துச்சு. இந்திய விடுதலை வந்து காலனி ஆட்சிக்கு வந்து என்னது முடிவு கட்டி மாநிலங்கள் மறுசீரமைப்புக்கு வழிவகுத்துச்சு. அது பெரும்பாலும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா மொழி அடிப்படையில். மாநில மறுசீரமைப்பு அப்படிங்கிறது பெரும்பாலும் வந்து என்னது மொழி அடிப்படையில் தான் இருந்துச்சு. மாநில மறுசீரமைப்பு அப்படிங்கிறது என்னது பெரும்பாலும் மொழி அடிப்படையில் அமைந்தது. நிலவியல் அடிப்படையிலும் கலாச்சார அடிப்படையிலும் சில மாநிலங்கள் வந்து அமைந்தது சரிங்களா. நிலவியல் அடிப்படையிலும் கலாச்சார அடிப்படையில் வந்து என்னது சில மாநிலங்கள் வந்து அமைஞ்சது. இப்படி புதிய இந்தியா வந்து என்னது மறுகட்டமைக்கப்பட்டது, மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதன் காரணமாக இந்தியாவில் வந்து ஆட்சியும் நிர்வாகமும் வந்து என்னது எளிமைப்படுத்தப்பட்டது. மாநிலங்களை வந்து என்னது
மறுசீரமைப்பு செய்ததன் காரணமாக இந்தியாவில் நிர்வாகமும் ஆட்சியும் வந்து எளிமையாக்கப்பட்டது. புதிதாக மறுசீரமைக்கப்பட்ட இந்தியா வந்து கலாச்சார பன்முகத்தன்மை, மொழிகள், உன்னத பாரம்பரியம் ஆகியவற்றை பராமரித்துக்கிட்டு தான் வருது. இன்றைக்கு வரைக்கும் புதிதாக மாற்றியமைக்கப்பட்ட மறுகட்டமைப்பு செய்யப்பட்ட இந்தியா வந்து அதனுடைய தன்மையையும் அதனுடைய கலாச்சாரத்தையும் அதனுடைய மொழிகளையும் அதனுடைய உன்னதமான பாரம்பரியங்களையும் வந்து பராமரித்து கொண்டு இருக்குது. இந்திய மக்களிடையே ஒற்றுமை அப்படிங்கிற உணர்வையும், இந்திய நாடு நம்முடைய நாடு சரிங்களா, இந்திய மக்களிடையே ஒற்றுமை அப்படிங்கிற உணர்வையும், இந்த நாடு நம்முடைய நாடு அப்படிங்கிற மனப்பாங்கினையும் ஊட்டுகின்ற பொறுப்பு இந்திய அரசாங்கத்துக்கு தான் இருக்குது. விடுதலை இயக்கத்தின் பொழுது மக்களை அணி திரட்ட வட்டார மொழிகள் ஆற்றல் மிக்க சக்தியாக திகழ்ந்தன அப்படிங்கிறத காங்கிரஸ் இயக்கம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு, அதனால தான் விடுதலை இயக்கத்தில் வட்டார மொழிகள் தான் மக்களை அணி திரட்டுறதுக்கு பயன்பட்டது அப்படிங்கிறத காங்கிரஸ் கவனத்தில் கொண்டுக்கிட்டால் என்ன பண்ணுறாங்க, இந்த மொழி வாரியான மாநில மறுசீரமைப்புகளை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், காலனி ஆட்சியில் இந்திய வரைபடமானது உள்ளூர் மொழிகள், வரலாறு மற்றும் கலாச்சார பன்மைத்துவ நிலப்பகுதியை கணக்கில் கொள்ளாமல் அமைந்திருந்துச்சான் சரிங்களா. காலனி ஆட்சியில் எந்த விதமான மொழி, வரலாறு, கலாச்சாரம் இதெல்லாம் எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் அதனுடைய நிலப்பகுதி இருந்துச்சு. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய மாநிலங்கள் உள்ளாட்சி அரசாங்கத்துடன் சீராக்கப்பட்டிருக்கு, உள்ளாட்சி அரசாங்கத்துடன் சீரமைக்கப்பட்டிருக்கு. மாநிலங்கள் மறுசீரமைப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாநிலங்களினுடைய சுயாட்சியை பாதுகாக்கிறதுடன் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அதிகார சமநிலையை நிலவச் செய்யுது. மாநில மறுசீரமைப்பு அப்படிங்கிறது மாநிலங்களுடைய சுயாட்சியை பாதுகாப்பதோடு மட்டுமில்லாமல் மத்திய மாநில அரசுகளுக்கு கிடைக்கக்கூடிய அதிகார சமநிலையை ஏற்பட செய்கிறது. இருந்தாலும் இந்த மொழிவழி போராட்டங்கள் பல நடந்திருக்கு. அதன் காரணமாகத்தான் மாநில அரசுகளை காட்டிலும் மத்திய அரசு வலிமையானதாக இந்தியாவில் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மொழிவாரியான போராட்டங்கள் பல நடந்த காரணத்தால் தான் மாநில அரசுகளுக்கு வலுவை கொடுக்காம மத்திய அரசு வலுவாக இருக்க வேண்டி இருக்குது இந்தியாவில். அதனால தான் தேச கட்டமைப்பு பணிகள் புதிய சாதனையை எதிர்கொண்டது. அதாவது மத்திய அரசு வலிமையாக இருந்த காரணத்தால் தான் தேசத்தினுடைய கட்டமைப்பு பணிகள் புதிய சாதனையை எதிர்கொண்டது. மாநிலங்கள் அதிக அதிகாரங்களுடனும் சுயாட்சி அந்தஸ்துடனும் தங்களின் மொழி, இனம், நில எல்லைகள், மொழியை அடிப்படையாக கொண்ட அரசியல் ஆகியவற்றை தான் விரும்பியது சரிங்களா. ஏன்னா அந்தந்த மாநிலங்கள் அதானே விரும்புவாங்க சரிங்களா. மாநிலங்கள் அதிக அதிகாரத்துடன் சுயாட்சி அந்தஸ்து வேணும், அவர்களுடைய மொழி, அவர்களுடைய இனம், அவர்களுடைய நில எல்லைகள், அவர்களுடைய மொழியை அடிப்படையாக கொண்ட அரசியல் ஆகியவற்றை தான் மாநிலங்கள் விரும்பிச்சு இப்போவும் விரும்பிட்டு தான் இருக்காங்க சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா, ஜவஹர்லால் நேரு மற்றும் வல்லபாய் பட்டேல் உள்ளிட்ட தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க, தேச கட்டமைப்புக்கு வழிவகை செய்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை தொடர்ந்து எழுந்த வேதனைமிக்க சூழ்நிலைகள் அவர்களுக்கு கடுமையான வழியை ஏற்படுத்துச்சு அப்படின்னு இருக்காங்க. இதன் காரணமாக நாடு மேலும் துண்டாடப்படுவதை அவர்கள் விரும்பலை. அதனால் மேலும் ஒற்றுமை கொண்ட நாட்டினை உருவாக்கக்கூடிய கனவு கொண்டது. அதனால தான் என்ன சொன்னாங்க, மேலும் ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சதுனால கடுமையான பிரச்சனை நடந்துச்சு. அதனால் அவங்க வருத்தமடைந்து இதற்கு மேலேயும் நம்ம நாடு துண்டாடப்படக்கூடாது, நாட்டில் பிரிவினை அப்படிங்கிறது ஏற்படக்கூடாது. அதனால் இந்திய மக்கள் அனைவருக்கும் ஒற்றுமை கொண்ட ஒரு நாடு, இந்தியர்கள் அப்படின்ற ஒற்றுமை கொண்ட ஒரு நாட்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, மொழி, இனம், மதம் அடிப்படையில் மக்கள் மத்தியில் மேலும் பிரிவினையோ அடையாள பிரச்சனையோ உருவாகிறத அவங்க விரும்பலை. அதன் காரணமாக தான் மொழி வழியில் பிரிக்காங்க. ஏன்னா மொழிவாரி மாநிலங்கள் வேணும்னு சொல்லி பிரச்சனைகள், போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இதன் காரணமாக என்னாகும், மக்கள் மத்தியில் மொழி, இனம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டுரும். அதனால் ஏற்கனவே நடந்த பிரச்சனைகளில் அவங்க கடுமையான வழியை சந்தித்த காரணத்தால் மொழி தொடர்பாகவும் நாடு துண்டாடப்பட்டுறக்கூடாது. இப்போ அரசாங்கம் அவங்க பண்ணித்தரலைன்னா மக்களே போராட்டம் செஞ்சு நாங்களே தனியாக உருவாக்கிக்கிறோம், நாங்களே நிர்வகிச்சுக்கிறோன்னு போயிட்டாங்கன்னா நாடு மேலும் மேலும் துண்டாடப்பட்டுரும். அதனால் இதெல்லாம் அவங்க கருத்தில் கொண்டு தான் என்ன பண்ணுறாங்க, அந்த ஜேபிபி கமிட்டி என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே மொழி அடிப்படையில் நம்ம மாநிலங்களை பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பரிந்துரையை வழங்கினாங்க சரிங்களா. அந்த விஷயத்தான் சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை அதில்.
கடந்த கால அனுபவத்தின் அடிப்படைகளை கணக்கில் கொண்டு மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை அவங்க மேற்கொண்டாங்க. முன்பு காலனி ஆட்சிக்கு உட்பட்ட மாகாணங்கள் இன்று தனிச்சிறப்பு வாய்ந்த கலாச்சார அடையாளம், தனித்தன்மை வாய்ந்த மொழி, பொருளாதார நிலவியல் அமைப்பு, அரசியல் மேம்பாடு, நிர்வாக வசதி பெற்ற மாநிலங்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி காலனி ஆட்சிக்கு உட்பட்ட மாகாணங்களாக இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தனிச்சிறப்பு மிக்க கலாச்சார அடையாளம், தனித்தன்மை வாய்ந்த மொழி, பொருளாதாரம், நிலவியல் அமைப்பு, அரசியல் மேம்பாடு, நிர்வாக வசதி கொண்ட மாநிலங்களாக இப்பொழுது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த தேச கட்டமைப்பை உருவாக்குறதுல இருந்த சவால்களும் பேச்சுவார்த்தைகளும் நமக்கு கொடுத்துருக்காங்க. பார்த்துடலாமா? பல மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட பின்பு சில தனி மாநில கோரிக்கைகள் நிலுவையிலேயே இருந்துச்சு. இந்திய அரசியல் மற்றும் நிர்வாக வரலாறானது மாநிலங்கள் மக்களாட்சி பிரதிநிதித்துவப்படுத்தலுக்கான இடத்தை வழிவகுக்குது. சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்திய அரசியல் நிர்வாக வரலாறு என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவினுடைய அரசியல் மற்றும் நிர்வாக வரலாறு என்ன சொல்லுதுன்னா, மாநிலங்கள் மக்களாட்சி பிரதிநிதித்துவப்படுத்தலுக்கான இடத்தை வழங்குது. அரசமைப்பு சட்டத்தின்படி அரசியல் தன்னாட்சிக்கான சட்ட ரீதியான உரிமையை கொண்டிருக்கு. அரசமைப்பு சட்டத்தின்படி என்னது? அரசியல் தன்னாட்சிக்கான சட்ட ரீதியான உரிமையை மாநிலங்கள் கொண்டிருக்கு. புதிய மாநிலங்கள் அமைக்கப்பட்ட பிறகும் வளங்கள் பகிர்ந்தளிக்கப்படுவது. இப்போ தண்ணி இருக்கு இல்லையா, அதை பகிர்ந்துக்கிறாங்க. கரண்டு பகிர்ந்துக்கிறாங்களே, அதுதான் வளங்கள் பகிர்ந்தளிக்கப்படுவதும் அந்த வளங்களை பெறுவதற்கான உரிமைகளை அடைவதும் முன்னுரிமை பணியாக இருந்துச்சு. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா பல மாநிலங்கள் பெரிதாகவும் சில மாநிலங்கள் சிறிய அளவிலும் இருந்துச்சு, பிரிக்கப்பட்டுள்ளது. சில மாநிலங்கள் பெரிதோ சிறிதோ ஆனால் பிற மாநிலங்களோடு ஒப்பிடும் பொழுது அதிக வலுவுடன் இருந்துச்சு. சிறிய மாநிலமாக இருந்தாலும் சரி, பெரிய மாநிலமாக இருந்தாலும் சரி, மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும் பொழுது அதனுடைய வளம் தொடர்பாக, பொருளாதாரம் தொடர்பாக வலுவான மாநிலமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வளர்ந்த மாநிலங்களுக்கும் வளர்ச்சி குறைந்த மாநிலங்களுக்கும் இடையே சமநிலையை ஏற்படுத்துறதுக்காக மத்திய அரசு என்ன செய்கிறாங்க, உறுதிப்படுத்த வேண்டியது. அதாவது வளர்ந்த மாநிலங்களையும் வளராத மாநிலங்களையும் சமநிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அதற்கான உறுதிப்படுத்துதலை கொடுக்க வேண்டிய நிலை இருந்துச்சு. ரெண்டு பேர்த்துக்கும் சமமான ஈக்குவாலிட்டி வேணும்ல, இந்தியர்கள் தானே எல்லாரும். அதனால் அப்போ மாநிலங்களுக்கான முதலீடு செய்வது, இல்லை மாநிலங்களுக்கான முதலீடு செய்வது, வளர்ச்சி திட்டங்கள், வேலை வாய்ப்புகள் ஆகியவற்றில் முன்னுரிமையுடன் பாரபட்சமாக பகிர்வதன் மூலம் இந்த சமநிலை என்னது உறுதி செய்யப்பட்டது. அதாவது வளம் குறைந்த ஒரு மாநிலத்துக்கு என்ன பண்ணுறாங்க, முன்னுரிமை தராங்க. ஆல்ரெடி வளர்ந்திருக்க மாநிலத்தை விட வளர்ச்சி குறைந்திருக்க மாநிலத்துக்கு முன்னுரிமை தராங்க. பாருங்கள், பாரபட்சமாக என்னதான் பாரபட்சமாக இருந்தாலும் அவங்களுக்கு சில வேலை வாய்ப்புகளையோ, அவங்களுக்கான வளர்ச்சி திட்டங்களையோ, அவர்களுக்கான முதலீடுகளையோ கொண்டு வருவதன் மூலம் ஏற்கனவே வளர்ந்துருக்கக்கூடிய மாநிலத்துக்கு ஈக்குவலாக மற்ற வளராத மாநிலங்களும் வளர்ந்து வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த சமநிலையை என்னது உறுதி செய்கிறாங்க. இருந்தாலுமே மாநிலங்கள் பல அளவுகளில் இருக்கிறதால பெரிய மாநிலங்கள் வளங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள முயற்சி செய்யும். அப்படிங்கிற காரணத்தால் சிறிய மாநிலங்கள் வளங்களை அணுகும் உரிமைகள் பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சிறிய மாநிலங்கள் குரல் கொடுக்குது. பெருசாக இருக்கவே ஆல்ரெடி வளங்களை அவன் பிடிச்சி வச்சுக்குவான். அதனால் நாங்கள் போயிட்டு அதை பாருங்க, பெரிய மாநிலங்கள் வளங்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள முயலும். ஆமாம், பெருசாக வலிமையாக இருக்க என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் எல்லா ரிசோர்ஸையும் அவன் கண்ட்ரோலில் எடுத்துக்க முயற்சி செய்வான். அதனால் ஸ்மால் ஏரியா இருக்கக்கூடிய மாநிலங்கள், சின்ன மாநிலங்கள் என்ன பண்ணுவாங்க, வளங்களை அணுகக்கூடிய உரிமைகள், வளங்களை அவங்க உரிமைகள் பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சிறிய மாநிலங்கள் என்ன பண்ணுறாங்க, அதை எதிர்த்து குரல் தர்றாங்க. இதன் காரணமாக ஒரு விதமான வெறுப்புணர்ச்சி, பொருளாதார ஏற்றத்தாழ்வு, வளங்களை பயன்படுத்திக் கொள்வதில் முறையற்ற தன்மை ஆகிய மனப்பான்மை மாநிலங்களுக்கு இடையே என்னது உருவாகுது. வளங்களை பகிர்ந்து கொள்வதில் ஏற்பட்ட காழ்ப்புணர்ச்சி, வெறுப்புணர்ச்சி காரணமாக என்ன ஆகுதுன்னா மாநிலங்களுக்கு இடையே என்னது சில வெறுப்புகள் ஏற்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா விடுதலைக்கு பிறகு குறிப்பிட்ட அரசியல் காரணங்களுக்காக சமூக, கலாச்சார, அரசியல், பொருளாதார மற்றும் மொழி அடிப்படையில் கட்டமைப்பு செயல்பாடுகள் செயல்படுத்தப்பட்டது.
சரிங்களா. அரசியல் காரணங்களுக்காக, சில குறிப்பிட்ட அரசியல் காரணங்களுக்காக சமூக கலாச்சார மற்றும் அரசியல் பொருளாதார மொழி அடிப்படையிலான கட்டமைப்பு செயல்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டன. மறுகட்டமைப்பு ஏற்பாடுகள் மொழி அடிப்படையில் மட்டும்தான் செயல்படவில்லை. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பெரும்பாலும் மொழி அடிப்படையில் இருந்தாலும் சில விஷயங்களில் என்னது நிலவியல் கலாச்சாரம் அப்படின்ற விஷயங்களே இருந்துச்சு. திருப்பி அதை தான் சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. மொழி அடிப்படையில் மட்டுமே மறுசீரமைப்பு அப்படின்னு செய்யலை. ஏன்னு கேட்டிங்கன்னா தேசத்தினுடைய ஒருமைப்பாடு வழியில் தான் இது நின்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சில மொழிகள் மற்ற மொழிகளை காட்டிலும் சிறப்பு நிலையில் இருந்துச்சு. இது என்ன ஆகுது, சில மொழிகள் மற்ற மொழிகளை காட்டிலும் சிறப்பான ஒரு நிலையில் இருக்கனால இது மற்ற மொழி பேசக்கூடிய மக்களிடையே ஆதிக்கம் செய்யக்கூடிய நிலையும் இருந்துச்சு. இதன் காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா மாநில கட்டமைப்பு நடவடிக்கைகளுக்கு மொழியை அடிப்படையாக கொள்வது குறித்த விவாதமானது நடைபெற்றது. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, தமிழ் இப்போ என்னது கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே முன் தோன்றிய மூத்தது மொழி அப்படின்னு சொல்லி தமிழை சொல்கிறோம். அப்போ இது போன்ற சில மொழிகளுக்கு என்னது சிறப்பு நிலைகள் இருந்துச்சு. அதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா மற்ற மொழி பேசுகிறவங்க அப்போ எங்கள் மொழி என்ன சாதாரணமாக அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் ஏற்படுறதுனால மொழியை மட்டுமே அடிப்படையாக கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியும் என்னது இந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கிறதுல விவாதங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா தேசிய அடையாளம் மற்றும் மொழி கலாச்சார அடையாளங்களுக்கு இடையே உள்ள நிலை பற்றி இந்த விவாதங்கள் நடந்துச்சு. சரிங்களா, இந்த விவாதம் நடந்துச்சு இல்லையா, என்னது தேசிய அடையாள மற்றும் மொழி கலாச்சார அடையாளங்களுக்கு இடையே உள்ள நிலை பற்றி தான் இந்த விவாதங்கள்லாம் நடைபெற்றது. அப்படி பார்த்திங்கன்னா அசாமினுடைய போடோவும் கர்நாடக கூர்க்கும், அது ஒரு பகுதி, அசாமில் இருக்கக்கூடிய போடோ அப்படின்ற ஒரு பகுதியும் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய கூர்க்கு பகுதியும் இதற்கு உதாரணமாக சொல்லலாம். இந்த கூர்க்கு பகுதியில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இன்னொரு மொழி பேசுவாங்க. அந்த காந்தாரா வந்துச்சு இல்லையா, அந்த மொழி பேசுவாங்க. அவங்க மேங்களூர் அந்த பகுதி அவங்கெல்லாம் துளு மொழி பேசுவாங்க. ஆமாம், துளு மொழி இருக்கு இல்லையா, அது கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய கூர்க்கு பகுதியிலலாம் அந்த துளு மொழி பேசுவாங்க. அப்போ இந்த விஷயங்கள் என்னது இதுக்கு நம்ம ஒரு உதாரணமாக சொல்லலாம். என்னதான் அந்த கூர்க்கு பகுதி இது எல்லாமே கர்நாடகத்தில் இருந்தாலும் கர்நாடகத்தில் பெரும்பாலும் கன்னடம் பேசப்பட்டாலும் என்னது இந்த பகுதியில் கூர்க்கு பகுதியில் என்னது அவங்க துளு மொழி பேசுகிறாங்க. அப்போ ஒரே மொழி அதைத்தான் என்ன சொல்கிறாங்க, தேசிய அடையாளம் மற்றும் மொழி கலாச்சார அடையாளங்களுக்கு இடையே உள்ள நிலை பற்றி இந்த விவாதங்கள் நடந்துச்சு. எடுத்துக்காட்டாக என்ன சொல்கிறாங்க, அசாமினுடைய பூட்டோ, அசாமினுடைய போட்டோ, கர்நாடகத்தினுடைய கூர்க்கு பகுதியை இதற்கு உதாரணமாக சொல்கிறாங்க. சரிங்களா. ஒரே மொழி பேசும் 2 மாநிலம் அருகருகே இருந்தாலும், ஒரே மொழி பேசக்கூடிய 2 மாநிலங்கள் பக்கத்தில் இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க, அந்த மாநிலங்களில் இருந்த சாதி மத மற்றும் இன வேறுபாடுகள் என்னது தேசிய அடையாளம் பெறுவதற்கு பிரச்சனைகளாக இருந்துச்சு. ஒரே மொழியை பேசினாலும் 2 மாநிலத்திலே என்னது ஒரே மொழி. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டும் சரி உத்தரப்பிரதேசம் சரி ரெண்டுமே ஹிந்தி தான் பேசுகிறாங்க. இருந்தாலும் ஆனால் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய சாதி, அந்த மக்களுடைய மதம், அந்த மக்களுடைய இன வேறுபாடுகள் என்னது தேசிய அடையாளம் பெறுவதில் என்னது பிரச்சனைகளாக இருந்துச்சு. அப்படி பார்க்கும் பொழுது 1950ஆம் ஆண்டு 12 மொழிகள் இந்தியாவில் என்னது அங்கீகரிக்கப்பட்டது. 1950ஆம் ஆண்டு 12 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டது. பிறகு 22 மொழிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது என்ன ஆகுது அப்படின்னா மொழி கலாச்சார சமுதாயங்களின் இடையே அரசியல் அடையாள கோரிக்கைகள் அதிகரித்து வருவதை காட்டுது. அரசியல் அடையாள கோரிக்கைகள் அதிகரித்து வருவதை காட்டுது. இதில் மொழி கலாச்சார சமுதாயங்களின் இடையே. சரிங்களா. அடுத்து எல்லைகள் பார்ப்போமா. விடுதலைக்கு முன்னாடி இந்த நாடு நமக்கு தெரியும், பல முறை பார்த்துட்டோம். மாகாணம், சுதேச அரசு, ராஜதானி அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருந்துச்சு. மாநிலங்களுடைய அமைப்பு அறிவிக்கப்பட்டதுக்கப்புறம் அதனுடைய எல்லைகள் குறித்து விவாதங்களானது செய்யப்பட்டது. குறிப்பாக பார்த்திங்கன்னா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத், அப்புறம் இது ஒரு பேட்டர்ன். சரிங்களா. கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் குஜராத், அடுத்து ஹரியானா மற்றும் பஞ்சாப், அடுத்து ஒரிசா மற்றும் மேற்கு வங்கம், அடுத்து ஆந்திர பிரதேசம் மற்றும்
சென்னை மாகாணம் ஆகியவற்றுக்கு இடையே வந்து இந்த எல்லைகள் குறித்த பேச்சுவார்த்தைகளானது நடத்தப்பட்டது. பாருங்கள், பல்வேறு வேறுபாடுகளை தாண்டி மொழியால் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சமுதாயங்கள் வந்து தங்களுக்கான தனித்த பிராந்திய மற்றும் கலாச்சார வடிவங்களை வந்து வலியுறுத்தினாங்க. இந்த கலாச்சார மற்றும் மொழி ரீதியிலான அடையாளங்களை அந்த மாநில மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆதரிக்கிறாங்க. சரிங்களா? அதாவது என்னதான் பல்வேறு வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த வேறுபாடுகளை எல்லாம் தாண்டி மொழியால் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சமுதாயங்கள் அவர்களுக்கான தனித்த பிராந்திய மற்றும் கலாச்சார வடிவங்களை வந்து வலியுறுத்திட்டு தான் இருந்தாங்க. அவர்களுடைய இந்த கலாச்சார மற்றும் மொழி ரீதியான அடையாளங்களை வந்து அந்த மாநில மக்கள் வந்து ஆதரிக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கலாச்சார மொழி ரீதியிலான சிறுபான்மையினர் பேசக்கூடிய மொழிகளும் அனுமதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையானது இருக்குது. சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா என்னது, கலாச்சார மொழி ரீதியிலான சிறுபான்மையினர் பேசக்கூடிய மொழிகளையுமே என்னது நம்ம அனுமதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. அப்போ எதிர்பார்க்கப்பட்டதை போல் மொழி அடிப்படையில் அமைந்த பெரும்பான்மையான சமூகமானது மொழி சிறுபான்மை சமூகத்தின் மீது நிர்வாகம், கல்வி, வேலைவாய்ப்பு, நீதி மற்றும் பொருளாதார துறைகளில் ஆதிக்கம் செலுத்தியதன் மூலம் பெரும்பான்மை சமுதாய மக்கள் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்ம கர்நாடகாவில் கூர்க் பகுதி, அங்கெல்லாம் வந்து என்னது இந்த மங்களூர், கூர்க் பகுதி, இந்த பகுதியிலலாம் துளு பேசுவாங்க. சரிங்களா? துளு பேசுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கர்நாடக பகுதியிலலாம் கன்னடம் பேசுவாங்க. இப்போ பெரும்பான்மையாக வந்து பார்த்திங்கன்னா கன்னடம் பேசுகிறவங்க தான் இருக்காங்க. அப்போ நினச்ச போலயே என்ன சொல்கிறாங்க, மொழி அடிப்படையில் அமைந்த பெரும்பான்மையான சமூகமானது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தின் மீது அவர்களுடைய நிர்வாகம், கல்வி, வேலைவாய்ப்பு, நீதி மற்றும் பொருளாதார துறைகள் எல்லாத்துலேயுமே வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சக்தியாக மாறுறாங்க. ஆதிக்கம் செலுத்தியதன் மூலமாக அந்த பெரும்பான்மை சமுதாய மக்கள் வந்து என்னது அதிகமான ஆதிக்கம் பெற்றாங்க, வலுவையும் பெற்றாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலாச்சார ஆதிக்கத்தன்மை மேம்பாடு குறித்த பிரச்சனைகள் வந்து கலாச்சார ஆதிக்கத்தன்மை மேம்பாடு குறித்த பிரச்சனைகள் வந்து மற்றும் வட்டார சமத்துவமின்மை ஆகியன வந்து தீர்க்கப்படணும் அப்படின்னுச்சு. ஏன்னா வந்து சிறுபான்மை சமூகத்தை வந்து இவங்க மொழி அடிப்படையில் வந்து என்னது ஆதிக்கம் செய்கிறாங்களே, அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த பகுதியில் வந்து கலாச்சார ஆதிக்கத்தன்மை மேம்பாடு குறித்த பிரச்சனைகள், அந்த பகுதியினுடைய மேம்பாடு குறித்த பிரச்சனைகள் மற்றும் அந்த பகுதியில் வந்து இருக்கக்கூடிய வட்டாரத்து சமத்துவமின்மை ஆகியவை வந்து தீர்க்கப்பட வேண்டியதாக இருந்துச்சு. சரிங்களா? மாநிலங்கள் வந்து அனைத்து பகுதி மக்களினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு நிரந்தரமான யுக்தியை கையாள வேண்டியிருந்த கட்டாயம் இருந்துச்சு. ஏன்னா மாநிலம்னா என்னது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதி, அவங்க பெரும்பான்மை சமூகம் இருந்தாலும் சிறுபான்மை சமூகம் இருந்தாலும் சிறுபான்மை சமூகத்தினர் வேற்று மொழியை பேசினாலும் அந்த மாநிலத்தினுடைய குடிமகனாக அவர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அனைவருடைய ஒட்டுமொத்தமான நிரந்தரமான வளர்ச்சிக்கு ஒரு நிரந்தரமான ஒரு செயல்முறையை வந்து அவங்க கையாள வேண்டியிருந்தது. அரசாங்கம் வந்து இதை வந்து நீக்க சீரான ஒற்றைத்தன்மை ஏற்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டதில் என்ன நடந்துச்சுன்னா மேல்தட்டு மக்கள், சாதாரண பொதுமக்கள் அப்படின்னு சொல்லி 2 பிரிவுகள் தோன்றிச்சு. சரிங்களா? அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சீரான ஒற்றைத்தன்மையை ஏற்படுத்த முயற்சிகளில் ஈடுபட்டாங்க. அதன் காரணமாக 2 பிரிவு ஏற்படுது. ஒன்று மேல்தட்டு மக்கள், அந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மக்கள், அப்புறம் சாதாரண பொதுமக்கள் அப்படின்னு சொல்லி 2 பிரிவுகள் வந்து தோன்றிருச்சு. அடுத்து வந்து ஒவ்வொரு மண்டலங்களிலும் தோன்றிய கட்சிகள், மண்டல கட்சியினுடைய தோற்றம் பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? மண்டல கட்சியினுடைய தோற்றம் பாருங்கள். நாடு முழுவதுமே மண்டல கட்சிகள் தோன்ற ஆரம்பிக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா தங்களுடைய சொந்த மண்ணின் மீதான விசுவாசம், மண்டல அடிப்படையிலான அடையாள இயக்கங்களும் இத்தகைய மண்டல கட்சிகள் உருவாவதற்கு காரணங்களாக இருந்தது. அந்தந்த பகுதியில் மண்டல கட்சி, இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு தேசம் இருக்குது. அப்படி அந்தந்த பகுதியில் வந்து மண்டல கட்சிகள் வந்து தோன்ற ஆரம்பிக்கும். முன்னாடி தேசிய கட்சிகள் தானே இருந்துச்சு, காங்கிரஸ் அப்படின்ட்டு. அப்புறம் மண்டல கட்சிகள் தோன்ற ஆரம்பிக்கும். இதற்கு காரணம் என்ன சொல்கிறாங்க, அவர்களுடைய சொந்த மண்ணின் மீதான விசுவாசம், மண்டல அடிப்படையிலான அடையாள இயக்கங்களும் இந்த மண்டல கட்சிகள் வந்து உருவாவதற்கு காரணங்களாக அமைகிறது. பெரும்பாலான கட்சிகள் வந்து உள்ளூர் அளவில் தான் வந்து பலம் பெற்றவையாக இருக்குது. பெரும்பாலான கட்சிகள் வந்து என்னது, உள்ளூர் அளவில் பலம் பெற்றது. மண்டல கட்சிகளின் தொடக்கம் வந்து மத்திய அரசாங்கத்திற்கு பெரும் சவாலாக இருந்தது.
ஏன்னு கேட்டிங்கன்னா பிரச்சனைகளினுடைய ஆணிவேர் வந்து நாடு முழுவதும் ஒரே விதமாக இல்லை, நாடு முழுவதும் வெவ்வேறு விதமாக இருந்துச்சு. அடுத்து பாருங்கள், மாநிலங்கள் உருவாக்கல். அண்மை கால பொருத்தப்பாட்டில் ஒரு மாநிலத்தின் குறிப்பிட்ட நிலப்பகுதியை பிரிப்பதன் மூலம் நாடாளுமன்றம் புதிய மாநிலங்களை உருவாக்க முடியும். இதுதான் நமக்கு தேவையானது. அதாவது நாடாளுமன்றம் இருக்கு இல்லையா, நாடாளுமன்றம் ஒரு மாநிலத்தினுடைய குறிப்பிட்ட நிலப்பகுதியை பிரிக்கிறதன் மூலம் நாடாளுமன்றம் ஒரு புதிய மாநிலங்களை உருவாக்க முடியும். அதே போல் பெயர் மாற்றம் செய்ய முடியும். அடுத்து எல்லைகளை மாற்றியமைப்பது உள்ளிட்ட அதிகாரங்களை வந்து நாடாளுமன்றம் கொண்டிருக்கு. சரிங்களா, எல்லைகளை மாற்றியமைப்பது உள்ளிட்ட அதிகாரங்கள் வந்து என்னது நாடாளுமன்றத்திற்கு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை பிரிக்கிறது, அந்த பகுதிக்கு இப்போ ஒரு மாநிலத்துடைய பெயரை மாற்றுவது, எல்லைகளை மாற்றியமைப்பது போன்ற அதிகாரங்கள் எல்லாமே யார்கிட்ட கொடுத்துருக்கு? நாடாளுமன்றத்தில் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த நாடாளுமன்றத்தில் முன்வரைவு மூலம் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற வேண்டும். அதாவது ஒரு சட்ட முன்வரைவாக கொண்டு வந்து இதை பிரிக்கலான்னு கொண்டு வந்து அதற்கு அங்கே இருக்கக்கூடிய எம்பிஸ் எல்லாமே வாக்களித்து அதை வெற்றி பெற செய்து என்ன பண்ணணும், அடுத்து குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கி தான் இதை கொண்டு வரணும். இது தொடர்பாக மாநில அரசாங்கத்தின் கருத்துக்களும் அந்த மாநில அரசாங்கத்தினுடைய சட்டமன்ற தீர்மானமும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அது தொடர்பாக அந்த மாநில அரசுகளே பிரிக்கிறாங்களா, அந்த மாநில அரசாங்கத்தினுடைய கருத்தையும் அந்த மாநில அரசாங்கத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய தீர்மானத்தையும் வந்து என்னது ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க. மாநில அரசாங்கம் இது தொடர்பாக முன்வரைவு வந்து நிறைவேற்றி குடியரசுத் தலைவரின் சரிங்களா, மாநில அரசாங்கம் வந்து என்ன தீர்மானம் நிறைவேற்றாங்க இல்லையா, அது தொடர்பாக அவங்களுமே வந்து பிரிக்கப்பட்டது தொடர்பாக ஒரு முன்வரைவை மாநில அரசாங்கம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பும்போது குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார், இது தொடர்பான தனி முன்வரைவு ஒன்றை வந்து நாடாளுமன்றத்தில் இயற்ற பரிந்துரை செய்வார். அதாவது கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சமீபத்தில் நடந்தது 2014 ஆந்திரா ஹைதராபாத் இப்படி இருக்குது சரிங்களா, ஆந்திரா தெலுங்கானா இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து ரெண்டாக பிரித்து இதை ஆந்திராவும் இதை தெலுங்கானாவும் பிரிச்சுருக்காங்க. இப்போ ஆந்திர பிரதேசம் அப்படிங்கிற ஒரு பகுதியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை பிரித்து பெயர் மாற்றம் செய்து எல்லைகளை வரையறுத்து நாடாளுமன்றம் கொடுத்துருச்சு. அது எப்படி கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதைத்தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிக்கப்படக்கூடிய ஆந்திர பிரதேசம் இருக்கு இல்லையா, அந்த ஆந்திர பிரதேசம் அதனுடைய கருத்தை சொல்லுவாங்க, அதனுடைய கருத்துக்கள் ஏற்கப்படும். அப்போ அந்த ஆந்திர பிரதேசம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆந்திர பிரதேசனுடைய அரசாங்கத்தினுடைய சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் ஏற்றுவாங்க. அந்த தீர்மானம் ஏற்றி என்ன செய்வாங்கன்னா, மாநில அரசாங்கம் இந்த மாநிலம் பிரிக்கப்படுவது தொடர்பாக சரிங்களா, மாநில அரசாங்கம் என்னது இந்த மாநிலமானது பிரிக்கப்படுவது தொடர்பாக ஒரு முன்வரைவை நிறைவேற்றுவாங்க சரிங்களா, ஒரு சட்ட முன்வரைவை நிறைவேற்றி, அதாவது இந்த மாநிலத்தில் இந்த பகுதியை நீங்கள் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரிக்கப்படக்கூடிய அந்த மாநிலத்தில் இருந்து சட்டமன்றம் என்ன பண்ணுவாங்க, ஒரு சட்ட முன்வரைவை நிறைவேற்றி அதை வந்து குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்புவாங்க. அப்போ குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்க, சரி இந்த மாநிலத்தை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாநிலத்திலேருந்து கொடுத்துருக்காங்கன்னொன்னே அதை வாங்கி அவர் என்ன பண்ணுவார், சரி இந்த மாநிலத்தை வந்து நம்ம பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு முன்வரைவை கொண்டு வரணும், தனி முன்வரைவை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை செய்வார். அதன் அடிப்படையில் தான் நாடாளுமன்றத்தில் முன்வரைவு கொண்டு வரப்பட்டு மாநிலமானது பிரிக்கப்படும். புரியுதுங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், முன்வரைவு ஒன்றினை நாடாளுமன்றத்தில் இயற்ற பரிந்துரை செய்வார். பிறகு நாடாளுமன்றத்தில் முன்வரைவை இயற்றி தனக்கு அனுப்பும்போது குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார், ஒப்புதல் கொடுப்பார். முன்வரைவு வெற்றி பெற்று திருப்பி குடியரசுத் தலைவருக்கு போனோடனே குடியரசுத் தலைவர் வந்து அதுக்கு ஒப்புதல் தருவார். அப்படி ஒப்புதல் தந்ததுக்கு பின்னாடி தான் வந்து என்னது புதிய மாநிலங்களானது உருவாகும். சரிங்களா? இப்போ ஒரு மாநிலத்தை ரெண்டாக பிரிக்கணும்னா இந்த மாநிலத்தினுடைய சட்டமன்றத்தில் ஒரு முன்வரைவு கொண்டு வந்து அதை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க, பிரசிடெண்ட்டுக்கு. பிரசிடெண்ட் என்ன பண்ணுவார், இந்த மாநிலத்தை பிரிக்கணும்னு சொல்லி அந்த மாநிலத்திலேருந்து கோரிக்கை வந்திருக்கு அப்படின்னோடனே என்ன பண்ணுவார், நாடாளுமன்றத்திட்ட போயிட்டு நீங்கள் ஒரு முன்வரைவை கொண்டு வந்து இதை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி, பிரிக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி மக்கள் பிரதிநிதிகிட்ட கேட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லி, அப்போ அதை வெற்றி பெற்று அதை கொண்டு வந்து திருப்பி பிரசிடெண்ட்டை கொடுக்கும் பொழுது
பிரசிடென்ட் அதுக்கு ஒப்புதல் தருவார். அப்படி தான் ஒரு மாநிலமானது 2 மாநிலமாக பிரிக்கப்படும். சரிங்களா? ஓகே, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். அடுத்து தொடர்ந்துடலாம். இன்னும் ஒரு 2 டாபிக் இருக்குது. 7.4 அண்ட் 7.5 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். சரி, ஓகே. நம்ம அடுத்து 7.4 அண்டு 7.5 அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், அரசியல் கட்சி உருவாக்குதுன்னு சொல்லி ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க. ஒரு அரசியல் கட்சி உருவாக்குது, தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வது, தேர்தல்களில் போட்டியிடுவது ஆகியவற்றுக்கான செயல்முறைகள் குறித்து கேள்வி கேட்கணும் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த செயல்முறைகள்லாம் நம்ம தேவைன்னா சும்மா பார்த்துக்கலாம். நம்மளால் அது செய்ய போகிறதில்ல, நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். சரிங்களா? மீதம் இருக்கக்கூடியதை நம்ம அடுத்த பாகத்தில் பார்ப்போம். அதோட இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? தேங்க்யூ.